நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர இருப்பது காற்றில் தவழும் கண்ணதாசன். எழுதியவர் வழக்கறிஞர் தானா ராமலிங்கம். நிகழ்ச்சி தொகுப்பு எட்வர்ட் அருள் நேசதாசன். அற்புத வடிவில் அனுபவ தொகுப்பு. 1000 வாசல் இதயம். 1000 வாசல் இதயம். ஆணோ பெண்ணோ மனித பிறவி எடுத்த ஒவ்வொருவருக்கும் இருக்கும் ஆசை தான் நினைப்பது நடக்க வேண்டும் என்பது. குழந்தை பருவத்திற்கு ஏற்ப இந்த மனநிலை ஒரு நோயாக பின்னர் வளர்த்தெடுக்கப்படுகிறது. தான் நினைப்பது தவறா அல்லது சரியா என்றே தெரியாத குழந்தை தனக்கு தோன்றியதை செய்ய அடம் பிடிக்கும். விரும்பும் பொருள் வேண்டும் என்று அழுது ஆர்ப்பாட்டம் செய்யும். வளர வளர மனிதன் அந்த மனநிலையிலிருந்து விடுபட்டு வாழ பழகி கொள்ள வேண்டும். மழை வரக்கூடாது என்று தெருவில் உப்பு விற்று கொண்டு போகின்றவன் நினைப்பான். மழை பெய்ய வேண்டுமென்று குடை விற்பவன் நினைப்பான். நோயில்லாமல் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று மனிதன் நினைப்பான். நோயாளியே தனக்கு இல்லையே என்று மருத்துவர் நினைப்பார். ஏதாவது ஒன்றுதான் நடக்கும். மற்றவன் மனமொடிந்து விரக்தி அடைந்தால் இழப்பு அவனுக்குத்தான். நான் நினைப்பது எதுவுமே நடப்பதில்லை என்று புலம்பி நிற்பவர்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ள மறக்கின்றார்கள் என்றே பொருள். முயற்சி செய்ய வேண்டியது நாம். அறிவார்ந்த முயற்சி என்றால் விளைவு கண்டிப்பாக நலமாகத்தான் இருக்கும். ஆனால் ஏதோ காரணத்திற்காக இந்த நியதி மாறிப்போகும் வாய்ப்பிருக்கிறது. அதுதான் வாழ்க்கையின் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு இரகசியம். கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று நம் முன்னோர்கள் சொன்னதன் பொருள் இதுவாக கூட இருக்கலாம். முழு முயற்சிக்கு பின்னர் நினைத்தது நடக்காமல் போனாலும் சோர்ந்துவிடக்கூடாது. நிகழ்வதை ஏற்றுக்கொண்டு அடுத்த முயற்சியில் ஈடுபட பழகிக்கொள்ள வேண்டும். கவிஞரின் எந்த பாடலுக்குள் நாம் இப்பொழுது நுழையப் போகின்றோம் என்பது உங்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும். ஆம், நினைப்பது எல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு உருவமில்லாத சாட்சி நாம் நினைக்கின்றது எல்லாம் நடப்பதில்லை என்பதே என்கின்றது இந்த பாடல். இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்கள் நம்பிக்கையை பொறுத்தது. ஆனால் அடுத்த வரி எல்லோருக்கும் பொதுவானதாக அமைகின்றது. நடந்தவை முடிந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்னும் மனநிலையே அமைதியான வாழ்வை தரும். எனக்கு இப்படி நடந்துவிட்டதே என்னும் கழிவிரக்கத்தினால் மன அமைதி கெடுவதைத் தவிர வேறு என்ன பயன்? 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ போவார், வருவதும் போவதும் தெரியாது. மனித இதயத்தையும் அதில் தோன்றும் எண்ணங்களையும் எவ்வளவு எளிமையாக அழகாக இந்த வரிகள் விளக்கி விடுகின்றன. எந்த அளவுக்கு தமிழ் மக்களின் மனதில் இந்த வரிகள் இடம் பெற்றிருந்தன என்பதற்கு ஒரு உதாரணம். 1000 வாசல் இதயம் என்ற தலைப்பிலும் 1000 எண்ணங்கள் உதயம் என்ற தலைப்பிலும் 2 தொடர்கதைகள் ஆனந்த விகடன் வார இதழில் பல வாரங்கள் வெளிவந்தன. வாசகர்களின் அமோக ஆதரவையும் பெற்றிருந்தன. இதயத்திற்கு எது வாசல்? எத்தனை வாசல்கள்? நாம் பார்க்கின்ற எல்லோருமே, பழகுகின்ற எல்லோருமே இதயத்துக்குள் நுழைந்து விடுகிறார்களா? இவற்றுக்கெல்லாம் கணக்கு இருக்கிறதா என்ன? பக்கத்திலேயே இருந்தும் இதயத்தில் சிலர் பதிவதே இல்லை. நுழைந்த வேகத்தில் வெளியேறிவிடுகிறார்கள். பேசி பழகாவிட்டாலும் பார்க்கும் அளவிலேயே சிலர் தடம் பதித்து விடுகிறார்கள். சிலர் இடமே பிடித்து விடுகிறார்கள். யார் வருகிறார், யார் போகிறார் என்பதற்கெல்லாம் விளக்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதியில்லை. குறிப்பாக ஒரு ஆணின் இதயத்தில் ஒரு பெண் தங்கியிருக்கலாம். அதனால் துன்பங்கள் இல்லை. இரண்டாவதாக இன்னொரு பெண்ணையும் இதயத்துக்குள் அனுமதித்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் பொதுவாக மனிதர்கள் இப்படித்தான் மகிழ்ச்சியை இழந்து விடுகிறார்கள். கிடைக்கும் வரை ஒன்றின் மீது ஈடுபாடு அதிகமாக இருக்கிறது. அது கிடைத்த பின் இருக்கும் ஒன்றில் மனநிறைவு கொள்ளாமல் மற்றொன்றின் மீது ஈடுபாடு வளர்கின்றது.
இது எந்த மனிதனுக்கு தொடர்கதையாகி விடுகிறதோ அவனுக்கு என்றும் அமைதி இல்லை. வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் இருக்க ஓரிடத்தை நோக்கி ஒருவன் பயணிக்க முடியாது. ஏனெனில் அப்படி ஓரிடமே இல்லை. இவை இரண்டும் நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் கலந்திருப்பவை. இதை உணராமல் வாழ்பவனின் வாழ்க்கை ஏமாற்றத்தில் தான் முடியும். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதை எல்லாம் மாறிவரும், பயணம் முடிந்துவிடும். நம் வாழ்க்கை எங்கே தொடங்கும் என்பதையும் நாம் அறிந்திருக்கவில்லை. அது எங்கே எவ்விதம் முடியப் போகின்றது என்பதையும் நாம் அறிய இயலாது. வாழ்க்கை பயணத்தை நாம் திட்டமிடாமல் அதற்கான முழு முயற்சிகளில் ஈடுபடலாம். ஆனால் இதுதான் என் பாதை என்று தீர்மானமாக இருக்க நம்மால் முடிவதில்லை. வாழ்க்கை நம்மை எங்கெங்கோ இழுத்து கொண்டு செல்லுகின்றது. நாம் விரும்பிய பாதை இல்லாமல் மாறி வந்திருக்கின்றோம் என்பதே தாமதமாகத்தான் நமக்கே புரிகிறது. அதை தெரிந்து தெளியும் நேரத்தில் பயணத்தின் நிறைவை நாம் நெருங்கியிருப்போம். இதுதான் வாழ்க்கை என்றால் மனம் சலிப்பும் வேதனையும் கொள்ளாதா? முதுமையில் நிம்மதி இழந்து வாழ நேர்ந்து விடாதா என்ற கேள்விகள் இயல்பாக எழும். அதற்கு இறுதி வரியில் தீர்வும் சொல்லிவிடுகிறது இந்த பாடல். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். வாழ்க்கையே இந்த மாற்றங்களை கொண்டதுதான் என்பதை நீ புரிந்து கொள். உன்னை இழுத்துச் செல்லும் மாற்றங்களுக்கு மனதை பக்குவப்படுத்திக் கொள். மனக்குழப்பங்கள் நீங்கிவிடும். மனக்கவலைகளுக்கு கவிஞர் சொல்லும் தீர்வும் இதுதான். இந்த பாடலை நாம் இப்போது முழுமையாக நாம் கேட்போமே நேயர்களே. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது காற்றில் தவழும் கண்ணதாசன். எழுதியவர் வழக்கறிஞர் தானா ராமலிங்கம். நிகழ்ச்சி தொகுப்பு எட்வர்ட் அருள் நேசதாசன்.